தினம் ஒரு நீதிமொழி. இன்று நாம் படிக்கக்கூடிய நீதிமொழி 2:8. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகின்றார். இந்த வேத வசனம் நமக்கு 2 காரியத்தை சொல்லி தருகிறது. முதலாவது காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கிறப்ப, தேவன் நியாயத்தை நிலைநாட்டுகின்றார். அநேக நேரத்துல நம்ம ஆண்டவரிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, மத்தவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நியாயம் செய்வது போல இருக்கும், ஆனா நம்முடைய வாழ்க்கையில மாத்திரம் ஆண்டவர் அநியாயம் செய்வது போல இருக்கும். மற்றவங்க நல்லா இருப்பாங்க, நாம நல்லாத மாதிரியே இருக்கும். ஆனால் இங்க வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா, நியாயத்தின் நெறிகளை நிலை நாட்டுகின்ற கர்த்தர், அவர் தற்காக்குகின்ற கர்த்தர் என்று வேதம் சொல்கின்றது. அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அநீதி நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி, கட்டாயமாய் அதற்கு தக்கதான ஒரு காரியத்தை அவர் நிச்சயமாய் செய்வார். உங்களை பாதுகாப்பார், உங்களை சரியான வழியில நடத்துவார். இரண்டாவது காரியம் இந்த நீதிமொழிகள் வந்து நம்ம பாக்குறது, பசுத்தவான்களின் பாதையை அவர் காப்பாற்றுகின்றார் அப்படின்னு சொன்னா, இதுவும் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் அநீதி இருந்தாலும், ஒருவன் ஒருவனை ஏமாத்துகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், வேதம் சொல்றது, நீங்க நீதியின்படி நடக்கிறப்ப, பரிசுத்த வாழ்க்கைய வாழ்றப்ப, ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகின்றார். அப்படின்னா அவர் நமக்கு நியாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை காப்பாத்துறதுக்காக, நம்மளுக்காக பரிந்து பேச நம்முடைய அப்பா நம்ம கூட இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.